மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் திருக்குறளின் 26வது அதிகாரமாகிய புலல் உண்ணாமையில் 256 260 வரை 5 குறள்களை பார்க்க இருக்கிறோம். இந்த 5 குறள்களிலும் உயிரிகளை வதையாமை, புலால் உண்ணாமை என்பதன உயிரிகளை கொல்லாமை, உயிரிகளை வதையாமை என்பதை பற்றி வள்ளுவ பெருந்தகை என்ன வாதாடுகிறான் என்பதை வாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 256 முதல் 260 வரை 5 குறள்கள். படக்காட்சி 103, நாள் 19/5/2024. குறள் 256. திணர் பொருட்டால் பொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். பாருங்கள், திணர் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். என்ன பொருள்? இந்த குறளின் பொருள் என்னவென்றால், விலங்கினங்களின் மாமிசத்தை உணவாது உண்ணாத மனிதர்கள் விலங்குகளின் மாமிசத்தை உணவாக உண்ணாது இருந்தால் உலகில் எவரும் மாமிசத்தை விற்கும் தொழிலை செய்ய மாட்டார்கள். அதுதான் பொருள். விளக்கம் பார்ப்போம். வாருங்கள். திணர் பொருட்டால், திணர் பொருட்டு உண்பதற்காக உலகு கொல்லாது எனின், திணர் பொருட்டு உலகு கொல்லாது எனின், திறர் பொருட்டு உலகு கொல்லாது எனின், திணர் பொருட்டு உண்பதற்காக உலகு கொல்லாது எனின் மனிதர்கள் உயிர்களை கொல்லாமல் இருந்தால் விலை பொருட்டு வணிக நோக்கத்தோடு ஊன் தருவார் யாரும் இல். ஊன் விற்கும் வியாபாரத்தில் எவரும் ஈடுபட மாட்டார். அவ்வளவுதான். உண்பதற்காக உலகை, அதாவது உண்பதற்காக மனிதன் பிற உயிரிகளை கொல்லாது இருந்தால், உண்பதற்காக பிற உயிரிகளை கொல்லாது இருந்தால் இந்த ஊன் விற்கக்கூடிய தொழிலை, மாம்சம் இருக்கக்கூடிய தொழிலை உலகில் யாரும் செய்ய மாட்டார்கள். விளக்கம் பாருங்கள். புலால் உண்ணும் பொருட்டு உயிரிகளை கொல்லாது இருந்தால் உயிரிகளை கொன்று இறைச்சி கடை நடத்தும் வியாபாரிகள் உலகில் எங்கும் இருக்க மாட்டார்கள். அதாவது இறைச்சி உண்ணும் பழக்கம் மக்களிடையே இருப்பதனால் தான் இறைச்சி வியாபாரம் நடைபெறுகிறது. இதுதான் குறளின் விளக்கம். அப்போ குறளினுடைய பொருள் என்ன? இறைச்சி உண்ணாமை அனைத்து வகையிலும் மேன்மை தரும். அதான் வள்ளுவன் என்ன விரும்புகிறான் என்றால், இறைச்சி உண்ணாமை அனைத்து வகையிலும் மேன்மை தரும். கரு என்ன? உட்கரு என்ன? இறைச்சி உண்ணல் அனைத்து நிலைகளிலும் சிறுமை தரும். இறைச்சி உண்ணாமை அனைத்து நிலைகளிலும் மேன்மை தரும். இறைச்சி உண்ணல் அனைத்து நிலைகளிலும் கீழ்மை, சிறுமை தரும். மீண்டும் பாருங்கள். திணர் பொருட்டால் கொல்லாது உலகனின், திணர் பொருட்டால் உலகு கொல்லாது எனின், உண்பதற்காக விலங்கினங்களை மனிதன் கொல்லாது இருப்பானேயானால் விலை பொருட்டால் ஊன் தருவார் யாரும் இல். அதாவது மாமிசத்தை விற்பனை செய்யும் தொழிலை, வியாபாரத்தை உலகில் எவரும் செய்ய மாட்டார்கள்.
திணற்பொருட்டால் கொல்லாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். திணைப்பொருட்டால் உலகு கொல்லாது எனின் விலை பொருட்டால் ஊன் தருவார் யாரும் இல். அடுத்து பாருங்கள், குறள் 257. உண்ணாமை வேண்டும் புலால் பிறிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின். உண்ணாமை வேண்டும் புலால் பிறிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின். குறள் 257 என்ன சொல்றது என்றால், பொருள் என்னவென்றால், ஒரு ஒரு விளக்கினுடைய சதை என்பது அதனுடைய புண். ஒரு விலங்கினுடைய சதை என்பது, மாமிசம் என்பது, சதை என்பது அதனுடைய புண். இதை உணர்ந்தால் உலகில் எவரும் விலங்குகளின் மாமிசத்தை உணவாக உண்ண மாட்டார்கள். அதான் ஒரு விலங்கின் தசை என்பது அந்த விலங்கில் இருக்கக்கூடிய புண். இதை உணர்ந்தால் யாரும் மாமிசத்தை உண்ண மாட்டார்கள். இதுதான் பொருள். பிறிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின் புலால் உண்ணாமை வேண்டும். பிறிதொன்றின் புண்ணது உணர்வார் பெறின் புலால் உண்ணாமை வேண்டும். அந்த புண் விலங்கினுடைய தசை என்பது அதனுடைய புண் என்பதை உணர்ந்தால் மாம்சத்தை யாரும் உண்ண மாட்டார்கள். சொற்பொருள், புலால் பிறிது ஒன்றன் புண். இறைச்சி என்பது வேறொரு உயிரியின் உடலில் உள்ள புண்ணாகும். அது உணர்வார் பெறின் இந்த உண்மை உணரப்பட்டால் உண்ணாமை வேண்டும். இறைச்சி உண்பவர்கள் அதை உண்பதை விட்டு விடுவார்கள். இறைச்சி உண்பவர்கள் அதை உண்பதை விட்டு விடுவார்கள். விளக்கம், புலால் என்பது வேறொரு உயிரியின் உடல் புண் போன்றது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இறைச்சி உண்பவர்கள் அதை உண்பதை நிறுத்தி விடுவார்கள். அதாவது ஒரு உயிரியின் உடலில் இருந்து பெறப்படும் இறைச்சி அவ்வுயிரியின் உடம்பில் உள்ள புண் போன்றது. இதை உணர்ந்தோர் ஊனுண்ணலை விட்டு விடுவார்கள். அப்போ குறளின் பொருள் என்ன? புலால் புண் போன்றது, புலால் புண் போன்றது, உண்ணாமை நன்று தான் பொருள். புலால் புண் போன்றது, உண்ணாமை நன்று. புலால் மறுத்தல் மேன்மை தரும். புலால் மறுத்தல் மேன்மை தரும். அதுதான் கருத்து. பொருள் புலால் புண் போன்றது, உண்ணாமை நன்று பொருள். புலால் உண்ணாமை மேன்மை தரும். குறள் 258. செயிரின் தலைப்பிரிந்த காட்சியா. செயிரின் தலைப்பிரிந்த காட்சியா உண்ணால் தலைப்பிரிந்த உயிரியின் தலைப்பிரிந்த ஊன். மீண்டும் பாருங்கள், செயிரின் தலைப்பிரிந்த காட்சியா உயிரின் தலைப்பிரிந்த ஊன் உண்ணார். செயிரியின் தலைப்பிரிந்த காட்சிய உயிரின் தலைப்பிரிந்த ஊன் உண்ணார். என்ன பொருள்? அதாவது மயக்கம் என்னும் குற்ற நிலையில் மயக்கத்திலிருந்து விடுபட்ட மனிதர்கள், பொதுவாக மனிதர்கள் மயக்க நிலையிலே இருக்கிறார்கள். அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்ட மனிதன் உணால் உண்ணுவது ஒரு உயிரை கொன்று அதன் தசையை உண்ணுவது பாவம், அறமற்ற செயல் என்பதை உணர்ந்து மாமிசம் உண்ணுவதை நிறுத்தி விடுவான். செயின் தலை பிரிந்தார் காட்சிய மயக்கத்திலிருந்து விடுபட்ட மேல்மக்கள் உயிரின் தலை பிரிந்த ஊன் உள்ளான். ஓர் உயிரியை கொன்று உயிர் பிரிந்த ஒரு உயிரியை கொன்று ஒரு விலங்கை கொன்று அதன் மாமிசத்தை உண்ண மாட்டார்கள். சொற்பொருள், செரியின் தலை பிரிந்த காட்சியார்
மயக்கம் என்னும் குற்றத்திலிருந்து விடுபட்ட தெள்ளறிவினர். உயிரின் தலைப்பிரிந்த ஊன் உண்ணார். ஓர் உயிரியின் உயிர் நீங்கியதால் கிடைக்கும் இறைச்சியை உண்ணார். ஓர் உயிரியின் உயிர் நீங்கியதால் கிடைக்கும் இறைச்சியை உண்ணார். செயிர் ஊனம், குற்றம், நோய், கோபத்துன்பம். செய்தி குற்றம், அதாவது மயக்கம் என்னும் குற்றம். செய்தியின் தலைப்பிரிந்த மயக்கம் என்னும் குற்றத்திலிருந்து விடுபட்டவர். விளக்கம். ஊனுண்ணல் குற்றம் என்பதை உணர்ந்த அறிவுடையோர் ஒன்றின் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ணார். அதாவது புலால் உண்ணல் பாவம் என்பதை உணர்ந்த தெள்ளறிவர் ஒன்றன் உயிரை கொன்று அதன் ஊனை உண்ணார். பொருள் என்ன பொருள்? ஓர் உயிரியை கொல்லலும் அதன் ஊனை உண்ணலும் அறமன்று. ஓர் உயிரியை கொல்லலும் அதன் ஊனை உண்ணலும் அறமன்று. இதுதான் பொருள். கரு என்ன? கருத்து என்ன? கொல்லாமையும் அதனை கொள்ளாமையும் அறமாகும். கொல்லாமையும் அதனை கொள்ளாமையும் அறமாகும். அதனை எதை? அதனுடைய மாமிசத்தை கொல்லாமையும், ஒரு உயிரை கொல்லாமையும், அதனை கொள்ளாமையும், அதன் மாமிசத்தை உண்ணாமையும் அறமாகும். செரியின் தலைப்பிரிந்த காட்சியர், அதாவது மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு தன்னை உணர்ந்து கொண்ட தெள்ளறிவர். உயிரின் தலைப்பிரிந்த ஊன் உண்டார். ஒரு உயிரியை கொன்று அதிலிருந்து கிடைக்கும் மாமிசத்தை உண்ணார். குறள் 259. அவி சொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அழகான குறள். அதாவது அவி சொரிந்து 1000 வேட்டலின், அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. என்ன பொருள்? அதாவது நீ வேள்விகளை வளர்த்து உனக்கு வேண்டிய பொருளை பெறுவதற்காக வேள்வியை வளர்த்து அதில் நெய் போன்ற பொருட்களை இட்டு 1000 வேள்விகள் செய்வதை விட ஓர் உயிரை கொல்லாமை மேன்மை தரும். அதாவது உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு, உன்னுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காக வேள்விகளை வளர்த்து அதில் நெய் போன்ற விலை உயர்ந்த பொருள்களை இட்டு நீ வேள்வி செய்வதை விட ஓர் உயிரை கொல்லாமல் இருப்பாயானால் அதுவே சிறந்த அறமாகும். அவிசொரிந்தாயிரம் வேட்டலில் ஒன்றன் உயிர் தொகுத்து ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஒரு உயிரை கொன்று அதன் மாமிசத்தை உண்ணாமை மேன்மையாகும். 1000 வேள்விகள் செய்வதை விட ஒரு உயிரை கொன்று அதன் மாமிசத்தை உண்ணாமை மேன்மை தரும். சொற்பொருள். ஒன்றன் உயிர் தொகுத்து உண்ணாமை. ஒரு விலங்கை கொன்று அதன் உடலை உண்ணாமை. அவி சொரிந்து 1000 வேட்டலின் நன்று. தீயின் மீது நெய் போன்ற உயர்ந்த உணவுப் பொருள்களை இட்டு 1000 வேள்விகள் செய்து நன்மை வேண்டுவதை விட சிறந்தது. அவி நெய், உணவுப் பொருள்கள் போன்ற வேள்வி பொருள்கள். அவி என்பது வேள்விக்கு தேவையான பொருட்கள். சொரிதல், அதாவது தெளித்தல், பொழிதல், தூவுதல், செறிதல். செகுதல், அழித்தல், கொல்லல், வெல்லல். உயிர் செகுத்து, உயிரை கொன்று, உயிரை அழித்து. விளக்கம். நெய் போன்ற உயர்ந்த உணவுப் பொருட்களை தீயிலிட்டு வேள்வி செய்து நன்மை வேண்டுவதை விட ஒரு விலங்கை கொன்று அதன் உடலை உணவாக கொள்ளாதிருப்பது உயர்ந்த நன்மையாகும். அதாவது கோவில் குளங்களுக்கு சென்று வேண்டுவதை விட
ஒரு விலங்கை கொன்று அதன் உடலை உணவாக கொள்ளாமை நன்மையாகும். நன்மை பயன். இது விளக்கம். பொருள் என்ன? இல்லா இறைவனை வேண்டலின் இருக்கும் உயிரை கொல்லாமை நன்று. இல்லாத இறைவனை வேண்டுவதை விட இருக்கும் உயிரை கொல்லாமை மேன்மைதான். கரு என்ன? இல்லாததை வேண்டலில் இருப்பதை காத்தல் அறிவுடைமை. இல்லாததை வேண்டலில் இருப்பதை காத்தல் அறிவுடைமை. கரு. மீண்டும் பாருங்கள். அவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அதாவது ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை. ஓர் உயிரை கொன்று, ஒரு விலங்கை கொன்று அதனுடைய மாமிசத்தை உண்ணாமை. அவிசொரிந்து, அதாவது வேள்விகள் 1000 செய்து தனக்கு வேண்டியதை வேண்டுவதை விட நன்று. நீ உயிரை கொல்லாமல் இருந்தாலே உனக்கு வேண்டியது கிடைக்கும் என்பது பொருள். இருநூற்றி 60. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். சொல்லுகிறார். ஒரு உயிரை கொல்லுகின்ற பொழுது அந்த உயிர் என்ன பாடுபடும், அது என்ன துடி துடிக்கும் என்பதை வள்ளுவன் இங்கே கூறுகிறான். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும். அதாவது உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு குரல். அதாவது இங்கேதான் இந்த கொல்லாமையின் கொடுமையை வள்ளுவன் கொண்டு வருகிறான். கொல்லான் உயிர்களை, எந்த உயிரையும் கொல்லாதவன் புலாலை மறுத்தான். புலால் உண்ணாதவனை எல்லா உயிரையும், இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும், கைகூட்டி வணங்கும். பாருங்கள். கொல்லான் புலாலை மறுத்தானை பிற உயிரிகளை கொல்லாமலும் புலால் உண்ணாதும் வாழ்பவனை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும், எல்லா உயிர்களும் விளமாற வாழ்த்தி வணங்கும். விளக்கம். எந்த உயிரையும் கொல்லாமலும் புலால் உண்ணாதும் வாழும் சான்றோரை இவ்வுலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ்த்தி வணங்கும். அதாவது எவ்வுயிரையும் கொல்லாது புலாலையும் உண்ணாது வாழும் சான்றோரை அனைத்து உயிரிகளும் வாழ்த்தி வணங்கும். பொருள். கொல்லாமையும் ஊன் உண்ணாமையும் மேன்மை தரும். அதான் பொருள். கொல்லாமையும் ஊன் உண்ணாமையும் மேன்மை தரும். பொருள் அதுதான். கரு. கொல்லலும் கொள்ளலும் கொடுமையாகும். கொல்லலும் கொள்ளலும் கொடுமையாகும். ஒரு உயிரியை கொல்லுவதும் அதன் மாமிசத்தை உண்ணுவதும் கொடுமையாகும். கொல்லலும் கொள்ளலும் கொடுமையா. மீண்டும் பாருங்கள் குறளை. கொல்லா புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். பிற உயிர்களை கொல்லாதவனையும் புலால் உண்ணாதவனையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் கைகூப்பி வணங்கும். பாருங்கள். அதாவது என்னுடைய விமர்சனம். புலால் மறுத்தல், ஊன் உண்ணாமை விமர்சனம். கொல்லாமையின் மேன்மை, புலால் உண்ணாமையின் சிறப்பு ஆகியவற்றை ஆழமாக விவாதிக்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. ஆனால் ஓர் உயிர் மற்றொரு உயிரை உண்டே உயிர் வாழ இயலும் என்பதே அறிவியலின் அமைப்பாகும். ஒரு உயிர் மற்றொரு உயிரின் மேல் சார்ந்தே வாழ்கின்றது. இது இயற்கையினுடைய அமைப்பு. நாம் பரிணாம கோட்பாட்டையும் நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன். பரிணாம வளர்ச்சியை. எனவே ஒரு உயிர் மேலின உயிர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய, அடியில் இருக்கக்கூடிய உயிரை சார்ந்தே வாழ்கிறது. அதை உணவாக உண்டே வாழ்கிறது. ஓரறிவு தாவரம் மட்டுமே தனது உணவை ஒளியின் உதவியால் மண்ணில் இருந்து பெற்று உயிர் வாழ்கிறது. தாவரங்கள் தவிர ஏனைய அனைத்து உயிரிகளும் தன்னில் பலகீனமான உயிரிகளை உணவாக கொண்டே உயிர் வாழ்கின்றன. தாவரமும் ஓர் உயிரியே. தாவரங்களையும் உயிர் சுமக்கும் தாவர விதைகளையும் உண்டே மனிதனும் பிற தாவர உண்ணிகளும் உயிர் வாழ்கின்றன.
விலங்கினங்களை உணவாக கொள்ளல் இயற்கை இயற்கை விதி. விலங்கினங்களை உணவாக கொள்ள இயற்கை நியதி, இயற்கை விதி. ஆனால் எவ்வுயிரையும் துன்புறுத்தல் அறமன்று. அதாவது மாமிசம் உண்பது தவறில்லை, ஆனால் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தல் ஆகாது. பெரியவர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினு மேலான என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த 5 குறள்களில் புலல் உண்ணாமை என்ற 5 குறள்களில், அதாவது அந்த புலால் உண்ணுபவர்களை வள்ளுவன் கடுமையாக சாடுகிறான். இங்க என்ன பொறுத்தவரையில் ஏன் இந்த அறிவுலகம், அது அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு உலகம், இந்த 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 புலால் உண்ணாமை என்ற தலைப்பை எவ்வாறு கொள்ளும் என்றால், அதாவது உலகில் உள்ள எல்லா உயிரிகளும், தாவரத்தை தவிர எல்லா உயிரிகளும் ஓரறிவு உயிரினத்திலிருந்து 5 அறிவு உயிரி வரை, 6 அறிவு உயிர் கொண்ட மனிதன் வரை ஒவ்வொரு உயிரும் தனக்கு கீழ் உள்ள உயிரியை சார்ந்தே வாழ்கின்றன. அதுதான் பரிணாம வளர்ச்சி. இது இயற்கை கோட்பாடு, இயற்கை விதி. ஆனால் எந்த உயிரையும் வதைத்தல் ஆகாது, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. அவர்தான் இந்த 10 குறள்களுக்கும் பொருள் கொள்ள வேண்டும். அதுதான் பகுத்தறிவாகும். எனவே இதில் இந்த 260வது குறள் என்னை மிகவும் கவர்ந்த குறளாகும். அதாவது என்ன சொல்கிறேன் என்றால் பாருங்கள். அதாவது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். 206. கொல்லான் புலால் உண்ணானை கைகூப்பி எல்லா உயிரிகளும் தொழும். கொல்லான் புலால் உண்ணானை எல்லா உயிரிகளும் கைகூப்பி தொழும். அதாவது புலால் உண்ணாமையின் காரணமாக உலகில் அனைத்து உயிர்களும் நிலை பெற்று நிற்கின்றன என்கிறார். எல்லா உயிர்களும் நிலை பெற்று, நிலையான உயிர்கள் நிலை பெற்று நிற்பதற்கு அடிப்படையான காரணம் புலாலை உண்ணாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதனால் தான் என வள்ளுவன் கூறுகிறார். இதுவாக வேண்டாலும் இருக்கட்டும். நாம் கொள்ள வேண்டியது இதில், இந்த புலால் உண்ணலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கருத்து, புலால் உண்பது தவறில்லை. அது இயற்கை விதி, இயற்கை கோட்பாடு. ஆனால் எந்த உயிர்களையும், மனிதன் வரை எந்த உயிர்களையும் துன்புறுத்தல் அறமன்று. எனவே எந்த உயிர்களுக்கும் இன்னல் விளைவிக்காது வாழ நாம் கற்றுக்கொள்வோம். இதுவரை இந்த 5 குறள்களை, எனக்கு 5 குறள்களில் எனது விமர்சனத்தை உண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.